நன்றி, வணக்கம். இன்னைக்கு வந்து கலைமாமணி அம்மாவோட விழாவில் பங்கு பெறுவதில் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நண்பர் ஸ்ரீதர் அவர் ஏற்கனவே பேசினார். ஆர்பிஐயில் கவர்னருக்கு வலதுகை அது மாதிரி இருந்தவர். இந்த நாராயணி நிதி நிறுவனம் இந்த குரோம்பேட்டில் வந்திருக்குது. நானே இந்த குரோம்பேட்டில் வளர்ந்தவன் தான். 1979 இங்கே நானும் இருந்தேன். இந்த குரோம்பேட் கல்ச்சரல் அகாடமி ஆரம்பித்த சிவகுமார் என்ற சித்தப்பாட்டம். ஸோ இப்போ வந்து இந்த நிதி நிறுவனம் நாம் 67வது பிரான்ச் ஆரம்பிக்கிறது. அதில் கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாராயணி நிதி லிமிடெட் அண்ட் கார்த்திகேயன் ராம்பிரசாத் அவர் ஃபேமிலியோட மை அசோசியேஷனோட ஒரு ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் பேக்லேருந்து இருக்குது. அவரோட ஒரே ஒரு பிரான்ச் இருந்ததுலேருந்து எனக்கு பழக்கம். அப்படி ஒரு நல்ல மனுஷர். அவர் சொன்ன மாதிரி சேரிட்டினா முதல்ல எல்லாருக்கும் ஞாபகம் வந்து ஸ்ரீ கார்த்திகேயன் அண்ட் நாராயணி. அவ்வளோ பண்ணியிருக்காரு. திருவாரூரில் மியூசிக் ஃபெஸ்டிவல் நாங்கள் நடந்தோம், அதுக்கும் பண்ணியிருக்காரு. இங்கேயும் நிறையா பண்ணியிருக்காரு. அவர் சொன்னப்போனால் அவருக்கு கோல்டன் டச். கார்த்திகேயன் சார் எதை தொட்டாலும் அது கோல்டு தான். அந்த அளவுக்கு அவருக்கு அது மாதிரி ஏன்னாக்க அவர் அப்படி ஒரு ஆசீர்வாதம். பரமாச்சாரியா மகாஸ்வாமி, காஞ்சி மகாஸ்வாமி ரொம்ப பரம பக்தர் அவர். காஞ்சி மகாஸ்வாமிக்கு அவரோட ஊருக்கு திகராஜபுரத்தில் ஒரு வீடை வாங்கி அதில் சிலை வச்சுருக்காரு. சுவாமி சிலை வச்சு தினம் அந்த பூஜை புரஸ்காரம் தான் நடந்தது. அந்த ஆசீர்வாதம் தான் அவருக்கு இது 75 பிரான்ச்சு. சும்மா ஜோக் இல்லை. 9 பிரான்ச்சு ஒரே நாளில் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கிடைக்கும். அது வந்து கிரேட் அச்சீவ்மெண்ட். ஐ கங்க்ராச்சுலேட் ஸ்ரீ நாராயணி. மேலே மேலே வளர்ந்து அவர் சொன்ன மாதிரி 100வது பிரான்ச் ஆரம்பிக்கணும் சீக்கிரம், கூடிய சீக்கிரத்தில். அதில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிற ஒரு நான் சீக்கிரமாக அதை நன்றி. இதை வந்து முடிஞ்சது அப்படின்றது அனைத்து பொதுமக்களுடைய பேராதரவினால தான். மற்றபடி நாங்கள் பணன்றது அவங்க வந்து போடணும், நம்பிக்கை வைக்கணும், அதெல்லாம் சேர்ந்து தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே மூத்த ஆலோசகர் சொன்ன மாதிரி பெரியவருடைய அனுகிரகம், எங்களுடைய பிளவுடு சேர்மன் சாருடைய சேரிட்டி சொல்லுவோம், சிஎஸ்ஆர் அவருடைய எல்லா இடத்துக்கும் அன்னதானம் அது இதுன்னு சொல்லி கோயில்களுக்கெல்லாம் எல்லாம் பண்ணி அந்த அனுகிரகத்தினால நல்லா வளர்ந்துட்டு வரோம். இன்னும் மென்மேலும் வளர உங்களுடைய ஆதரவை மீண்டும் ஒரு முறை கரந்தாத்தி கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் எப்பொழுதும் எங்களுக்கு வேண்டும். அதே மாதிரி பொதுமக்கள் இப்போ தான் நாங்கள் திறந்துருக்கோம். நீங்கள்லாம் இந்த ஊரில் இருக்கீங்க, இந்த இடத்துல இருக்கீங்க, நீங்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த கிளை வந்து இன்னும் மென்மேலும் பெரிய இதே பக்கத்திலேயே ஜமீன் பண்ணா ஒரு கிளை வச்சுருக்கோம், அது பக்கத்தில் புதிவாக்கத்தில் வச்சுருக்கோம். சென்னையிலேயே இப்போ 20 கிளையை தொடுக்கிறோம். இதை வந்து சென்னைக்குள்ளவே ஒரு 100 கிளை ஆக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எங்களுக்கும் வரணும். அது நாங்களும் செய்யணும். இதெல்லாம் ஏற்படணும் அப்படின்னா பொதுமக்களாகிய நீங்களுடைய பேராதரவு நாங்கள் எல்லாரையும் இங்கே வந்திருக்க எங்கள் ஸ்டாஃப்லாம் ரொம்ப ராத்திரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு சேஃப் கொண்டாங்க. எங்கள் ஊழியர்களுக்கும் சிரமத்தை பார்க்காம சென்னையில் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு சாதாரண கேட்கறதுலேருந்து இங்கே வர்றதுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம். அப்படி இருந்தும் இவ்வளோ பேர் வந்து எங்களை வாழ்த்தினதுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அதே மாதிரி இந்த இதை உண்மையில் சேஃபாக்கி கொடுத்த ஹாரிஸ் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை 100 ஆண்டுகளுக்கு மேலே இருந்த ஒரு நிதி நிறுவனம் திடீர்னு மறைஞ்சு போயிட்டு பணம் போட்டவங்கெல்லாம் வந்து பணத்தை எடுக்கவே முடியல. நான் 5 வயது சிறுவனா அங்கே போயிருக்கேன். அப்பேற்பட்ட நிதி நிறுவனம் ஒரு தவறுதல்னால நடந்தது. நம்ம எந்த நிதி நிறுவனத்திலையும் போடச்சு என்னென்ன பண்ணணும். நானும் பேங்க்ல இருந்தேன், இந்தியன் பேங்க் சேர்மன் இருந்தேன். முதல்ல வந்து இந்தியன் பேங்கோ ஆர் அதர் பேங்கோ இந்த அளவுக்கு வட்டி கொடுக்க முடியாது. இப்போ பாருங்களேன், அங்கேயே நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்காங்க, மூத்த குடிமகனுக்கு வந்து 11%. அதிகபட்சம் இப்போ பேங்க்ல கொடுத்தா 8% கொடுப்பாங்க, 8.5% கொடுப்பாங்க. அதுக்கு மேல முடியவே முடியாது.
அடுத்தது உங்களுக்கு சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட்ல 7% வட்டி கொடுக்குறாங்க. இந்த வட்டி கொடுக்குறாங்களே அவங்களால கொடுக்க முடியுமா ஒரு சந்தேகம் வரும். அசல் திருப்பி கிடைக்குமா, வட்டி விடுங்க அசல் திருப்பி கிடைக்குமான்ற ஒரு சந்தேகம் வரும். நிறைய பேர் பணத்தை போட்டு ராத்திரி தூங்காம முழிச்சுன்னு உட்காந்துருப்பாங்க, கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு. அதுல என்ன முக்கியம்னா அந்த பணத்தை வச்சுன்னு அவங்க என்ன பண்றாங்க அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், இவங்க கொடுக்கறதெல்லாம் வந்து ஜுவல் லோன் கொடுக்குறாங்க. யாருமே தங்க நகையை மூழ்க விட மாட்டாங்க. தங்கத்தை எப்படியாவது எடுத்தாங்க, தங்கத்தை யார் விடுவாங்க? அது அடுத்தது மார்கேஜ் லோன் கொடுக்குறாங்க. இந்த மார்கேஜ் லோன் கொடுக்கச்சே அவங்க என்ன மார்க்கெட் வேல்யூ அது 50% கொடுக்குறாங்க. நீங்க என்னதான் குறைஞ்சபட்சம் எடுத்தா கூட அந்த பணம் கட்டாயம் வந்துடும். ஸோ நம்முடைய பணமானது முக்கியம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல எல்லாம் யார் ஆரம்பிக்கிறாங்க, யார் ப்ரமோட்டர், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ப்ரமோட்டர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேர்மனும் சரி மேனேஜிங் டைரக்டரும் சரி பயந்தவர்கள். அதாவது அவர் சொன்ன மாதிரி மற்றவரது பணத்தை வச்சுட்டு இருக்கோம், நம்ம கையில நெருப்பு வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த திருப்பி கொடுக்கணும். அப்படி அந்த அந்த நெறி உடையவர்கள் வந்து என்னைக்குமே தப்பு செய்யவே மாட்டாங்க. அதுவும் அவர் வந்து பரமாச்சாரியரோட பக்தர், அதனால தப்புன்றது வரவே முடியாது. ஆகையால இத்தகைய ப்ரமோட்டர் நம்பி கட்டாயம் நம்ம வந்து முதலீடு செய்யலாம். அதனால இவங்க வந்து வருடா வருடம் வளர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கின்றது. மொத்த மூலதனம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூலதனத்துல 40 கோடி ஆத்தரைஸ் கேபிட்டல் வாங்க. இவங்க போட்டுக்கிறது 35 கோடி மேல அவங்க சொந்த பணத்தை போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க வந்து மற்றவங்க பணத்தை டெபாசிட் வாங்கி ட்ரேட் பண்ணல. அதனால இவங்களும் அவங்க தாங்க காமிச்சிருக்காங்க, நாங்க இந்த பணம் போட்டிருக்கோம், எங்களை நம்பி நீங்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. முக்கியமா 3 இம்பார்ட்டன்ட் திங் நீங்க பார்க்கணும். ஆர்பிஐயும் சொல்றாங்க, கவர்மெண்ட்டும் சொல்றாங்க. அது பேர் அஷூரன்ஸ் ஃபங்க்ஷன் பேர். நீங்க எந்த இதுல நிதி நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியும் இந்த அஷூரன்ஸ் ஃபங்க்ஷன் என்ன